வணக்கம். சௌமிய நாராயண பெருமாள் இந்த கோயிலை பற்றி இன்னும் சில முக்கியமான அரிய அருமையான அற்புதமான தகவல்கள் பார்க்கலாம். அதாவது இந்த கோயிலில் தான் ராமானுஜர் ஸ்ரீ ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் நம்பி அவர்களிடம் சீடனாக சேர்ந்தாராம். எப்படி சேர்ந்தார்னா, அங்கேருந்து ஸ்ரீரங்கத்துலேருந்து நடந்தே வந்தாராம். ஒவ்வொரு முறையும் கதவை தட்டுறப்போ அடியேன் அடியேன்னு சொல்லாமல் நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன்னு சொன்னாராம். அப்படி சொன்னப்போ நான் செத்த பிறகு நீ வான்னு சொன்னாராம். என்ன இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி இவர் அதிர்ச்சி அடைஞ்சாராம். திரும்ப திரும்ப வந்த பிறகு தான் அவருக்கு உண்மை தெரிஞ்சிச்சான். அடியேன் ராமானுஜதாசன் வந்திருக்கிறேன்னு சொன்னோடனே கதவை திறந்து உள்ளே அழைச்சிக்கிட்டாராம் திருக்கோஷ்டியூர் நம்பிகள். அப்புறம் அவருக்கு ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற 8 எழுத்து மந்திரத்தை இங்கே நரசிம்மரை சாட்சியாக வச்சு அவருக்கு உபதேசம் பண்ணாராம். பண்ணிவிட்டு என்ன சொன்னாராம், இந்த மந்திரத்தை நீ யாருக்குமே சொல்லக்கூடாது, சொன்னால் நீ நரகத்துக்கு போயிடுவ அப்படின்னு சொன்னார். ஸ்ரீ ராமானுஜர் என்ன செய்தார், இந்த கோபுரத்தின் உச்சியில் ஏறி அங்கேருந்து எல்லா மக்களையும் அழைத்து இந்த மந்திரத்தை எல்லோருக்கும் உறக்க உபதேசம் செய்தாராம். ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொன்னாராம். அப்படி சொன்னோடனே அவர் கேட்டாராம் திருக்கோஷ்டியூர் நம்பிகள், குரு கூப்பிட்டு நீ என்னப்பா இப்படி பண்ணிட்ட அப்படின்னோடனே, ஒருத்தன் தான் மட்டும் நரகத்துக்கு போனால் பரவாயில்ல, மற்ற எல்லாருக்கும் உலக மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம். ஸோ அங்கேருந்து நாங்கள் அந்த உச்சியில் இருந்து அந்த ராமானுஜரோட சுதை வடிவம் அங்கே இருக்குது. அங்கேருந்து ராமானுஜர் வாழ்ந்த வீடு, திருக்கோஷ்டியூர் நம்பிகள் வாழ்ந்த வீடெல்லாம் பார்த்தோம். அங்கேருந்து எல்லா பக்தர்களும் ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு 3 தடவை சொன்னோம். ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த நொடி. எங்கள் எல்லாருக்கும் நம்ம பக்தர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு தகவல் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறது இதுதான். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தினமும் ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்லுங்கள். எவ்வளவோ நம்ம நேரத்தை கழிக்கிறோம். இந்த மாதிரி கடவுள் நாமத்தை சொல்லி பாருங்கள், மன நிம்மதி அவசியம் கிடைக்கும். அவ்வளோ பெருசாக என்னால் சொல்ல முடியாதுங்கன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக சொல்ல முடியும். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயராயினவெல்லாம் நிலந்தரச் செய்யும் நீள் விசும்புரலும் அருளோடு பெருநிலமளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இது திருவாய்மொழி. அதாவது பெற்ற தாய் எல்லாருக்கும் மக்களுக்கு எல்லாமே செய்வாங்க. அந்த தாயினும் நாராயணன் நமக்கு எல்லாம் செய்வாராம். அதான் நாராயணா என்னும் நாமம். எனக்கு இவ்வளோ பெருசாக சொல்ல முடியலன்னு நினச்சிங்கன்னா ராம ராம ராமன்னு சொல்லுங்கள். ரொம்ப சின்ன 2 எழுத்து மந்திரம். இதை சொன்னீங்கனாலே போதும், உங்களுக்கு எல்லா நலன்களும் கிடைக்கும். ராம ராம ராமன்கிறத உச்சரிச்சிங்கனாலே போதும். உங்கள் எல்லாருக்கும் வால்மீகி நாதரோட கதை தெரிஞ்சிருக்கும். அவர் வேடனாக இருந்தார். அவர்கிட்ட நாரதர் சொல்கிறார், இப்படி வேடனாக திரியிறையே, உனக்கு கடவுளை வணங்கினா எனக்கு கடவுளை கும்பிட தெரியாதேன்னு சொன்னாராம். காட்டுக்குள்ளே தானே திரியிற, மரமெல்லாம் அசையுதே, இந்த மரமெல்லாம் என்ன சொல்லுது, காது கொடுத்து கேளுன்னு சொன்னாராம். என்ன சத்தம் கேட்குது, மரன்னு கேட்குது அப்படின்னு. அதையே சொல்லிட்டு போ அப்படின்னாராம். ராமன் ராம மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தாராம். அந்த ராம மந்திரத்தை உச்சரித்து தான் அவர் வால்மீகி ராமாயணம் எழுதினார். கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா வால்மீகி ஜெயந்தின்னு ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. இது சம்மந்தமாக ஒரு சிறுகதையை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு பெரிய உபன்யாசகர். அவர் எல்லாருக்கும் அவருக்கு தெரிஞ்ச நல்லதை 4 பேருக்கு சொல்லுவார். அவர் இப்போ கதை சொல்கிற இடத்துலையும் உபன்யாசம் பண்ணுற இடத்துலையும் ஒரு பக்தர் வருவார். அவருக்கு வீட்டில் எத்தனையோ குழப்பம். அவரோட மகன் சரியில்லை. அவரோட மகன் நிறைய குற்றங்கள் செய்கிறான். திருட்டு அந்த மாதிரி கொள்ளையெல்லாம் செஞ்சு ஊரில் கெட்ட பேர் வாங்குறான். ஸோ என்ன ஆகுதுன்னா, அவனுக்கு அரசாங்கத்துலேருந்து தண்டனை கிடச்சிருது. தண்டனை கிடச்சிட்டு தண்டனை முடிஞ்சு அப்பா நான் திருந்திட்டேன், நான் இனிமேல் நல்லவனாக இருக்கேன்னு சொல்கிறான். ஆனால் இவருக்கு வீட்டுக்குள்ளே மகனை சேர்த்துக்கிறதுக்கு ஒரு தயக்கம். ஏன்னா இவர் எந்த தவறும் செய்யாத ஒரு உத்தமராக இருந்திருக்காரு. ஒரு பக்கம் மகன் மேலே பாசம், இன்னொரு பக்கம் அவனை எப்படி வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிறது. அப்போ என்ன நினைக்கிறாரு, இந்த உபன்யாசகர்கிட்ட போய் கேட்போம், அவர் எல்லாம் தெரிஞ்சவராச்சு, அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே அந்த பக்கத்து ஊரில் இருக்காருன்னு கேள்விப்பட்டு வராரு. பார்த்தா அவர் வடநாட்டுக்கு எங்கேயோ யாத்திரை போயிருக்காரு, வர ரொம்ப நாள் ஆகும்னு அவங்க மகன் சொல்கிறாரு. அப்போ இவருக்கு அந்த பையன் கொஞ்சம் வயசு ரொம்ப இல்லை. அப்போ இவர் முகத்தில் இருக்க குழப்பத்தை பார்த்து, ஐயா சொல்லுங்கள் என்கிட்ட, உங்கள் மனசில் ஏதோ குழப்பம் இருக்கிற மாதிரி தெரியுதா, தான் இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கீங்க,
நீங்கள் என்ன குழப்பம்னு சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பையன். அப்போ இவர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி என் பையன் வந்து இப்படியெல்லாம் நடந்துட்டு இன்றைக்கி திருந்திட்டேன்னு சொல்கிறான். அவனை திரும்ப வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என் மனசில் ஒரு உறுத்தலும் இருக்குது. அதே சமயம் அவனை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். என்ன செய்கிறேன்னு தெரியல அப்படின்னு சொன்னோடனே அந்த மகன் என்ன சொல்கிறாரு, அந்த உபன்யாசகரோட மகன் வந்து, ஐயா, எனக்கு எங்கள் அப்பா அளவுக்கு சொல்ல தெரியாது, ஆனால் நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். உங்கள் மகனை வந்து 3 தடவை ராம ராம ராமன்னு சொல்லுங்கள். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா குற்றங்களையும், எல்லா பாவங்களும், எல்லா தவறுகளையும் என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த மகன் மேலே இருக்கிற பாசம் வந்து அவரை நல்லபடியாக வாழ வைக்கும் அப்படின்னு சொன்னாராம். அப்போது அந்த உபன்யாசகரோட மனைவி வந்து வீட்டுக்குள்ளே இருந்து மகனை கோபமாக இங்கே வா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். உடனே இவருக்கும் பயந்துட்டாராம் வந்தவர், என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு. உடனே அவரும் உள்ளே வந்திருக்காரு. அவரும் உள்ளே வராமல் அந்த திண்ணையில் இருந்திருக்காரு. அப்பா நீ அவங்க அந்த உபன்யாசரோட மனைவி என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ படித்தவர் உங்கள் அப்பா, எவ்வளோ பெரிய பண்டிதர், அவரோட மகனா நீ இப்படி போய் சொல்லிட்டியே, இந்த மாதிரி சொல்லலாமா? என்னம்மா நான் என்ன தப்புமா பண்ணேன், அவர் மனக்குழப்பத்தில் வந்திருக்காரு, அந்த மகன் நல்லா இருக்கணும்னு தானம்மா சொன்னேன். இவ்வளோ படித்தவர் உங்கள் அப்பா, அவர்கிட்ட இவ்வளோ நாள் பாடம் கேட்டு உனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னம்மா தப்பு பண்ணேன் சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க. ராம ராம ராமன் 3 தடவை சொல்ல சொன்னியே. ஆமாம்மா, ராமநாம மகிமை தானம்மா அது. ஒரு தடவை ராமான்னு சொன்னாலே கோடி ஜென்ம பாவம் தீர்ந்து போயிடுமே, நீ 3 தடவை சொல்ல சொன்னியே அப்படின்னு சொன்னாங்களாம். கேட்குறப்பவே நமக்கு எவ்வளோ சிரிப்பாக இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்சது ராமராமன் சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. உங்கள் விரலில் இருக்க ரேகையெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காரு கடவுள்? நல்லா எண்ணுங்க. சுண்டு விரல் ரேகை 3 இருக்குது. ஒவ்வொரு விரலையும் 3 விதமான ரேகை கோடுகள் இருக்குது. 3 தடவை ராம 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 12 தடவை ஆச்சுங்களா? அது மாதிரி 9 தடவை எண்ணுங்க, செய்யுங்க. 12 9 108 தடவை ஆயிடுச்சு. ஒரு நாளில் 2 நிமிஷம் தான் ஆகும் 108 தடவை ராமராமன் சொல்கிறதுக்கு. எல்லாரும் ராமநாம மகிமையை தெரிஞ்சுட்டு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். நம்ம வாழ்வில் எல்லோருக்கும் நல்லது நடக்கணும்னு இறைவனை மனமாற வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சிறு கதை கேட்டிருப்பீங்க. எல்லாரும் அதன்படி ராமா ராமான்னு சொல்லி பலன் பெற்று எல்லோரும் நீடூழி வாழணும், நினச்ச காரியமெல்லாம் நிறைவேறணும். எங்களுடைய அன்பு கலந்த ஆசீர்வாதங்கள். வணக்கம்.